எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி போல் ஆகுது. நாங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஃபுல் விலாகு. கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. ஸ்கைலாம் பாருங்கள், பார்க்கவே பயங்கர அழகாக இருக்குது. இப்போ நம்ம போகிற ஷாப்போட பேர் பார்த்திங்கன்னா ரேன்ச்சு. இது ஃப்ரிஸ்கோவில் இருக்கிற ஷாப்பு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே, இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே கிடைக்காத நான்வெஜ்ஜே இல்லை. எல்லா நான்வெஜ்ஜுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக அந்த கடைக்கு ஏன் போவோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா லைவ் ஃபிஷ் வாங்குறதுக்காக தான் மெயினாக போவாங்க எல்லாருமே. ஸோ நாங்களும் அப்படி தான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி போகிறோம் அந்த கடைக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் நடுவில் ஒரு செக்மெண்ட் வெறும் சாங் தான் வரும். பேசிகிட்டே இருக்கும் போது நான் மியூட் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப நான் பேசுகிற மாதிரி வரும். ஏன்னா அது ரெக்கார்டிங் அப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் வாய்ஸ் கேட்கவே இல்லை. ரொம்ப மிட் நைட்டில் பண்ணதுனால பார்த்திங்கன்னா சவுண்ட் ரொம்ப லோவராக வச்சுருந்தனால அந்த வாய்ஸே எனக்கு கேட்கல. பட் அப்புறமா அப்லோட் பண்ண அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டுடுச்சு. ஸோ அதனால் நான் என்னோடய வாய்ஸை மியூட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வெரி சாரி. இந்த விலாக் போஸ்ட் பண்ணனே தவிர ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை அந்த விலாக் போஸ்ட் பண்ணதில். ஸோ ஹென்ஸ்ஃபோர்த் அந்த மிஸ்டேக் வராமல் பார்க்குறேன். இதே மாதிரி மிஸ்டேக்கை நீங்களாக யாராவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை இந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகிழன் வரல, இனியன், நிலா, நான், என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த கடைக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர கூட்டம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் செக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம மீட் செக்ஷனுக்கு போயிடலாம். மீட் செக்ஷனும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்க்கு, பீஃபு அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்டில் இருக்கும். ஃப்ரோசன் ஐட்டம்ஸும் இருக்கும், ஃப்ரெஷ் ஐட்டம்ஸும் இருக்கும். நம்ம ஃபிஷ் தான் வாங்க போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் வாங்குகிற வேலையை பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா லைவ் ஃபிஷ்லேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்ற இடத்த விட இந்த இடத்துல ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபிஷ்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு சில டேஸ் ஆஃபர் போட்டிருப்பாங்க, ஒரு சில டேஸில் ஆஃபர் போடாமலும் இருப்பாங்க. நம்ம பேக்டு ஃபுட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லைவ் ஃபிஷ் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ட அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி இங்கே வாங்குறது. நாங்கள் அந்த ஒயிட் ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் 2 ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஸோ அதை கட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ்ஷஸ் தான். இனியன் பார்த்திங்கன்னா திறந்து பார்த்துட்டு இருந்தான். உண்மையாகவே இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் எப்போ பேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. இதை நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி கிரில்ட் ஆல்ரெடி குக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மைக்ரோ ஓவனில் இல்லைனா அந்த ஹாட் பாட்டில் போட்டு வைக்கணும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஸ்னெயில் மீட்டு. ரீசெண்ட் டேஸில் இந்த யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை செய்கிறாங்க. ஸோ இது இனியனுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். இதை நம்ம பீச்சிலலாம் பார்த்துருக்கோம்ல அப்படின்னு. யூஸ்வலாகவே எல்லா கொரியன் ப்ராடக்ட்ஸுமே இந்த கடையில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மத்தி மீன், சங்கரா மீன் எல்லாமே இதில் இருந்துச்சு. இது கூடிய திலாப்பியா, சால்மன் எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே இருந்துச்சு. ப்ரான்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ப்ரான்ஸ் எல்லாமே இருந்துச்சு.
மசாலா போட்டது, மசாலா போடாதது எல்லாமே வந்து இருந்துச்சு. நான் வந்து இந்த மீன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நெத்திலி மீன் மாதிரி ஃப்ரோசன் தான். இது வந்து இயர் வந்து என்ன இயர்லேருந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம், என்ன இயரில் பேக் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. எக்ஸாக்டாக டேட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா இது இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபிஷ் நம்மளுக்கு பிடிக்கலன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அது வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் செக்ஷனில் வந்து இந்த வேர்க்கடலை இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் அவிச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பேக்கில். இது வந்து எத்தனை வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீனட் நார்மல் வேர்க்கடலை, அதுலேயே ரோஸ்டடும் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பனானா வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம இங்கே இந்தியன் ஸ்டோரில் கூட வந்து இதை இவ்வளோ கரெக்டாக பார்க்க முடியாது பர்ஃபெக்டாக. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நேந்திரம் பழம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா நேந்திரம் பழம் நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. ஸோ எப்போ கிடைச்சாலும் நம்ம வாங்கி வந்து பசங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அது வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீட்ஸும் வச்சுருந்தாங்க. இங்கே சம்மருன்றதுனால நம்ம வந்து எல்லாமே வந்து சீட்ஸ் போட்டு பிளான்ஸ் வளர்க்குறவங்க வளர்ப்பாங்க. ஸோ அதுக்காக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, ட்ராகன் ஃப்ரூட்டு, லெமனு, ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கனவா மீன், இங்கே பாருங்கள் இந்த மீனோட தலை மட்டுமே எவ்வளோ பெருசு இருக்குது. இதுதான் இனியன் வந்து காமிச்சான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர், அதை வந்து வச்சுருந்தாங்க அந்த பாக்ஸில். இங்கெல்லாம் பாருங்கள் இந்த மீன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தலை மட்டுமே வந்து ஒரு 2-2.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து கட் பண்ண ஃபிஷ்ஷஸ் தான். ஒவ்வொரு மீனும் வந்து அது எப்படி கட் பண்ணுறாங்களோ, கட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து வச்சுருப்பாங்க. இது கூடவே பீஃபு, போர்க்கு, சிக்கனு, டக்கு இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து வந்ததே கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஹாட் பாட்டில் சாதம் வச்சுட்டு தான் போனேன். ஸோ என்கிட்ட முருங்கைக்கீரை பொடி ஊர்லேருந்து அரைச்சிட்டு வந்திருந்தது. ஸோ அந்த பொடியை வந்து தாளித்து நம்ம புளி சாதம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த முருங்கைக்கீரை பொடி போட்டு நம்ம வந்து இந்த சாதத்தை வந்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கூடவே தயிர் சாதமும் வந்து தாளிச்சிக்கிட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து லஞ்சாக சாப்பிட்டோம். ஸோ கிட்ஸுக்கும் ஊட்டிட்டு நாங்களும் அதுதான் சாப்பிட்டோம். இப்போ நம்ம இந்த கடையிலேருந்து ஃபைனலாக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் செய்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன். நிலா எதுக்கு நின்றுட்டுருக்கானா, கிரேப்ஸுக்கு தான் நின்றுட்டுருக்கா. இந்த வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே யூஎஸ்ஏல கிடைக்கிற அந்த வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்தேன் ரான்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊர் பழம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூம்பழம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பழம். ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அது கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பசங்க 3 பேருமே வந்து வாழைப்பழம்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க, ஃப்ரூட்ஸ்லாம்னாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பனானா வாங்கிட்டு வந்திருக்கேன். காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இதை மெயினாக வந்து நிலாக்காக தான் வாங்கிட்டு வந்தோம். இதை வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டா. இப்போ அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஆப்போசிட்டில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை, நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜ் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள் நிலா என்ன பண்ணுறான்னு மட்டும்.
அவள் வந்து யூஸ்வலாகவே நான் இந்த மாதிரி கேமராவில் எடுக்கும்போது நினச்சிப்பா நான் அவளை நோட் பண்ணல அப்படின்னு. அந்தளவுக்கு அவளுக்கு தெரியாது. ஸோ இதை வாஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாஷ் பண்ணி வாங்கிட்டா. சாப்பாடை விட இந்த மாதிரி ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டு சாப்பிட்டுட்ருப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கியிருந்தோம்னா பப்பாயாவும் அங்கேருந்து வாங்கியிருந்தோம். யூஎஸில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் நாங்கள் பப்பாயா சாப்பிட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறத விட இங்கே வந்து பயங்கரமாகவே டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போலாம் வந்து பப்பாயாவும் வந்து நம்மளோட ஃப்ரூட்ஸில் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் வாங்கியிருந்தேன், ஆனியன்ஸ், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக பேபி கேரட் வந்து வால்மார்ட்லேருந்து வாங்குவேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வரும். இப்போ வந்து நாங்கள் இந்த லாங் கேரட்ஸ் வந்து ரேன்ச்லேருந்து வாங்கியிருக்கேன். இதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கின திங்ஸ். யூஎஸில் மீன் கடை எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வ்ளாகில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.